வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, 10 நிறுவனங்கள்ல 7 நிறுவனங்கள் சொல்றது திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகுது. பெருவாரியான தொகுதியில கைப்பற்றி அப்படின்ற கருத்து கணிப்புலாம் வந்துச்சு. இத பத்தி உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது இந்த ஒரு இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டு விடுங்க. அதாவது திமுக வெற்றி பெறுறதுக்கு ஏதாவது ஒரு 4 காரணம் இந்த இவங்களை சொல்லுங்க. 2021 திமுக வெற்றி பெற்றதே தரிகிடதம் போட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சி ஏதோ கொஞ்சம் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றாங்க. 2021 அன்னைக்கு இருந்த சூழ்நிலை மு.க. ஸ்டாலினை முதலமைச்சரை அதுக்கு முன்னாடி பார்க்கல மக்கள். இவர் வந்தா ஒருவேளை கருணாநிதிய மாதிரி இல்லாம இவர் வந்து இந்துக்களுக்கும் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சரா இருப்பாரு. ஒரு வளர்ச்சி திட்டங்கள் நிறைய கொண்டு வருவாரு, நல்லது செய்வாரு, இப்படி எல்லாம் நினைச்சாங்க. அதனால ஒரு மாற்றம் இருக்கட்டும், இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் கொடுத்தாங்க. அதை கொடுத்த பலன் வந்து 5 வருஷமா அனுபவிச்ச கொடுமைகளுக்கு அளவே இல்லை. கஞ்சா இல்லாத இடமே கிடையாது. அதே மாதிரி போதை பொருள் இல்லாத இடமே கிடையாது. சாராயத்தை நல்லா திறந்து விட்டாச்சு. ராத்திரியும் பகலுமா வித்துட்டு இருக்காங்க. கோவில்ல நகையெல்லாம் உருக்கியாச்சு. இந்துக்களை எந்த வகையில எல்லாம் இழிவுபடுத்தணுமோ அவ்வளவும் செய்துட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த வாட்டி வந்து அதை விட கூடுதல் கிடைக்கும் ஓட்டுன்னா எப்படி கிடைக்கும்? அது வாய்ப்பே இல்லை. அதை விட 2021 எலெக்ஷன்ல தேர்தலில் அதுக்கு முன்னாடி 2019 இருந்து அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த கூட்டணி எல்லாம் முழு ஈடுபாடோட வேலை செய்தாங்க. இந்த எலெக்ஷன்ல அதே மாதிரி வேலை செய்தாங்கன்னு யாரையாவது சொல்லுங்க. எல்லாம் உள்கூத்து, எல்லாம் அதிருப்தியில இருந்தாங்க. அவங்களும் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யல. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வரிஞ்சுக்கிட்டு வேலை செய்தாங்க. 2021 அவங்களுக்கு அது 2024 வரைக்கும் அப்படிதான் வேலை செய்தாங்க. திமுக கூட்டணிக்காக வேலை செய்தாங்க. முழு மூச்சா வேலை செய்தாங்க. இந்த எலெக்ஷன்ல அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. அவங்கலாம் யாருமே அந்த மாதிரி ஆர்வமா வேலை செய்யல. இளைஞர்கள்ல இருந்து இளம்பெண்கள்ல இருந்து எல்லாருக்குமே அதிருப்தி, வயசு வித்தியாசம் இல்லாம. பிறகு எப்படி திமுக கூட்டணி வெற்றி பெறும்? அடுத்த பாயிண்ட், விஜய் பிரிக்கிற ஓட்டு அதிமுக ஓட்டுன்னு சொல்றாங்க. இந்த லாஜிக் எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு, முஸ்லிம்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க விஜய்க்கு. அதை எல்லாரும் எல்லா பக்கத்துலயும் நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் கிட்ட கேட்கும்போது அதை சொல்லிடுறாங்க. ஆமா இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. குறிப்பா பெண்கள் ஓட்டு நிறைய விழுந்திருக்கு முஸ்லிம் கிறிஸ்டின் பக்கத்துல இருந்து. இந்த ஓட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்க போட்டாங்க? எதுக்கு யாருடைய ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் திமுகவுக்கு போட்டவங்க. அவங்க ஒரு ஓட்டு கூட அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கடந்த தேர்தல்கள் விழாத ஓட்டு. அப்புறம் எப்படி வந்து திமுக வந்து வெற்றி பெறணும்? திமுக இழப்பு அதிகம். இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் பகுதியில எல்லாம் வந்து, அதாவது குறிப்பா இந்த பட்டியலின சமுதாய மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள்ல நிறைய இளைஞர்கள் வந்து இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் தாண்டி திமுக வெற்றி பெறணும்னா அந்த ஓட்டு மிஷின் அங்க வச்சிருக்காங்கல்ல, அதை திருடி இவங்க வந்து ஓட்டு போட்டு வேற மிஷினை உள்ள கொண்டு வச்சா வேணா வெற்றி பெறுவாங்க. அதுல மறுபடியும் திமுக எல்லாம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு விஜயம் வந்து 10%, 12% வாங்குவாருன்னு நான் ஒரு கணிப்பு எனக்கு. ஆனா பார்த்தா இவங்க நிறைய பேர் வந்து இல்ல 15 வாங்குவாங்க, சீட்டு நிறைய கிடைக்கும்னு சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. அவரு மட்டுமே வெற்றி பெறது பெரிய சேலஞ்சியா தான் இருக்கும். அநேகமா வெற்றி பெறலாம், அவ்வளவுதான். விஜய் மட்டுமே. செங்கோட்டையன் வெற்றி பெறுவாரா? வாய்ப்பு இல்ல. ஆதவ அர்ஜுனா வெற்றி பெறுவாரா? வாய்ப்பு இல்ல. அப்புறம் வந்து புசி ஆனந்த் வெற்றி பெறுவாரா டி நகர்ல? வாய்ப்பு இல்ல. அப்புறம் எப்படி விஜய்க்கு சீட்டு கிடைக்கும் எப்படி கிடைக்கும்? 40-35% ஓட்டு இல்லாம எப்படி சார் ஒரு இடத்துல வெற்றி பெற முடியும்? ஒரு தொகுதியில எப்படியும் தோராயமா எல்லா தொகுதியிலுமே 2 லட்சத்துக்கு மேலதான் ஓட்டு பதிவாயிருக்கு. அப்ப ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் வெற்றி பெறனா குறைஞ்சது 70,000 ஓட்டுக்கு மேல போகாம எப்படி வெற்றி பெற முடியும்? 3 டிவைட் ஆனா கூட 70,000 ஓட்டுக்கு மேல வந்தா தானே வெற்றி வாய்ப்பை ஈட்டி தரும் அது. ஆனா இவங்க வந்து 10, 15, 12ங்கிறாங்க. இந்த சதவீதம் வந்து ஒரு 30,000 ஓட்டை வேணா கொடுக்க உங்களுக்கு. 30,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 50,000 ஓட்டே வச்சுடுங்க. அது வெற்றி பெறாது. நிறைய ஓட்டு வாங்குறாங்கன்னு கணக்கில் எழுதலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதனால விஜய்க்கு சீட்டு ரொம்ப கிடைக்க போறது இல்ல. ஓட்டு கிடைக்கும். சதவீதம் ஒரு 10ல இருந்து 12 வரைக்கும் என்னுடைய கணிப்பு. அதுல தான் நான் இருக்கேன். ஒருவேளை கொஞ்சம் கூட ஒரு 15 வரைக்கும் போனாலும் போகலாம். அது தெரியல எனக்கு. ஆனா அவர் எவ்வளவு அதிகமா வாங்குறாரோ அந்த ஓட்டு எல்லாமே திமுக தரப்புல இருந்து வருது. அப்புறம் எப்படி திமுக கூட்டணியில இருந்து பிரிக்கிற ஓட்டா இருக்கு? அப்புறம் திமுக கூட்டணி எப்படி ஆட்சி அமைக்கும்? வாய்ப்பே இல்லை. அதிமுக அணி வந்து அதிமுக பாஜக அணி தான் ஆட்சி அமைக்க போகுது. அது வேணா கூட்டணி மந்திரி சபையா இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக பல இடங்கள்ல நல்ல பணத்தை அள்ளி விட்டுருக்காங்க. அதனால வந்து அதுல பல இடங்கள் உங்களுக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லல. சென்னையிலே பல இடங்கள்ல அதிமுக வெற்றி பெறக்கூடிய, அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு நிலவரம். இதுக்கு முன்னாடி எல்லாம் ரவுண்டா அடிச்சுட்டு வந்த இடம் அவ்வளவுமே இப்ப வருது. கொங்கு மண்டலத்தில் சுத்தமா அதிமுக தான் கூட்டணிக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. திமுக எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இப்ப எம்பி எலெக்ஷன் நிறைய அவங்க தான் சீட்டை பிடிச்சாங்க. இப்ப அது அவ்வளவு இந்த பக்கம் மாறுது. அப்படியே பிறகு வந்து பிரிஞ்சு நின்னாங்க. அது ஒரு காரணம். அதிமுக பாஜக தனித்தனியா நின்னதுனால எம்பி எலெக்ஷன்ல எம்பி எல்லாம் கிடைக்காம போச்சுது. கொங்குமா எந்த இடத்துலயும் கிடைக்காம போச்சுது. இது அப்படி மாறி இந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒரு எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து இவ்வளவு கைப்பை ஏற்றி விட்டதே வந்து திமுக தரப்புல இருந்து கிளப்பி விடப்பட்டது. அந்த உளவுத்துறையில இருந்து பரப்பி விடப்பட்டது. கடைசியில எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த பிரச்சனை, இந்த இதை பெருசா பரப்பிட்டு இருந்து அந்த பக்கமா ஏதோ திருப்பி விட்ட மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப அதே
மாதிரி கருத்து திணிப்பு தான் இது, கருத்து கணிப்பு கிடையாது. எல்லாமே இவங்களுக்கு சாதகமான ஏஜென்சிஸ், அவ்வளவுமே வந்து இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதை விட பெரிய கேலி கூத்து என்னன்னா, அதாவது மை இந்தியா நினைக்கிறேன், அவங்க ஒரு மை இந்தியா மேட்ரிக்ஸா இவங்க வந்து ஒரு கருத்து கணிப்புல விஜய்க்கு வந்து 120 சீட்டு கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. என்ன சொன்னாலும் ஒரு பொருத்தமா இருக்கண்டாமா, 120 சீட்டு எப்படி சார் வாய்ப்பு அவருக்கு? அப்படியெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு அவர் என்ன எம்ஜிஆரா இல்லைன்னா விஜயகாந்துக்கே இதை விட பயங்கரமான கூட்டம் எல்லாம் வந்திருந்து. விஜய்க்கு வந்திருக்கையில இன்னைக்கு வந்திருக்கையில பாதி பேரு 18 வயசு நிரம்பாதவங்க, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டே கிடையாது. என்ன எப்படி அவருக்கு ஓட்டு வருதுன்னு சொல்றாங்க. நல்ல வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தா கூட அந்த ஓட்டு திமுக கூடக்கூடிய ஓட்டா தான் இருக்கு, அதிகமான ஓட்டு. அதிமுக அணியில ஓட்டே விஜய் பிரிக்கலன்னு நான் சொல்லல. இங்க 2 ஓட்டு போச்சுன்னா அங்க 5 ஓட்டு போகுது, அதான் விஷயம். டபுளுக்கு மேல போகுது, 2 மடங்குக்கு மேலதான் திமுக ஓட்டு கூட்டணி ஓட்ட விஜய் பிரிக்கிறார். அதனால எந்த பக்கம் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இவங்க வந்து இப்போ ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு போலியா ஒரு இதை சொல்லணும், அது கருத்து கணிப்புல எல்லாம் எங்களுக்கு சாதகமா வந்துச்சு, ஆனா இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஓட்டுப்பதிவு மெஷின்ல இருக்கிறதெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் தான் எல்லாம் 4 அடுக்கு 3 அடுக்கு பாதுகாப்போட எல்லா ஸ்ட்ராங் ரூமையும் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க சொல்லுவாங்க, ஆனா இவங்க திருடங்க இதுக்கு முன்னாடி இதை மாதிரி பண்ணிருக்காங்க, எல்லா இடமும் கை வச்சு திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க. அதனால அதை வச்சு ஏதாவது உருட்டுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பா பயன்படுத்துவாங்களே தவிர கட்டாயம் திமுக வந்து தோல்வியை தான் தழுவ போகுது. பாஜக அதிமுக அணி தான் ஆட்சி அமைக்க போகிறது, இதுல மாற்றமே வரப்போறது இல்லையா. இப்போ நீங்க சொல்றீங்க விஜய்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய வாரியான இடத்துல வந்துட்டு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்ல, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது மே 4க்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா, விஜய்க்கு எதிராக ஒரு முடிவு வந்துச்சு அப்படின்னா, அவருக்கு வெற்றிக்கு எதிராக ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கடுத்து அவருடைய அரசியல் பயணம் எப்படி சார் இருக்கக்கூடும்? அதாவது நல்ல கேள்வி. விஜய்க்கு வந்து அவரு வந்து ஒரு கூட்டணியில அதிமுக கூட்டணியில இருந்து ஒரு 20-25 எம்எல்ஏ உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவர் அதை பயன்படுத்திக்கல. தனியா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்காரு, அது அவருக்குடைய முடிவு, நம்ம அதை என்ன விமர்சிக்க ஒண்ணும் இல்லை. ஆனா 20-25 எம்எல்ஏ கிடைச்சிருந்தால், இல்ல இப்ப கூட ஒரு 20-25 எம்எல்ஏ அவர் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு வந்துன்னு வச்சிருக்கலாம், ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும், அவரால் நிக்க முடியும். அதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை வச்சுதான் அடுத்து வரும். ஆனா ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா ஒண்ணு இல்லாம போச்சு, இல்ல 2 எம்எல்ஏ தான் கிடைச்சதுன்னா இதோட கடையை சாத்திட்டு போக வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும். ஓட்டு சதவீதம் வேணா 13 கிடைச்சது 14 கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை வச்சு இவரால் எதுவுமே சாதிக்க முடியாத அளவுக்கு தான் அது இருக்கும். ஏன்னா இப்பவே அவர் வந்து ஏற்கனவே வந்து ட்விட்டர்ல தான் கட்சியை ஆரம்பிச்சார். அது நீங்க நல்லா பார்க்கணும். அவருடைய செயல் திட்டங்கள் எல்லாம் ட்விட்டர் மூலமா தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கருத்து கணிப்பு மூலமா ஆட்சி அமைச்சு விட்டாங்க. இப்போ தாவாக்கா ஆட்சி அமைத்தது, 120 சீட்டு வெற்றி பெற்றது எல்லாம் வந்திருக்கு. இப்ப அடுத்த ரிசல்ட் நாளை மறுநாள் வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 1-2 தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா உடனே 1-2 பேர் தூக்குல தொங்கலாம், எனக்கு அந்த மாதிரி தோணுது. தற்கொலை முயற்சி பண்ணலாம் அந்த ரசிகர்கள். ஏன்னா அந்த மாதிரி அறவிட்டு கணக்கான ஆட்களும் நிறைய இருக்காங்கல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாத ஆட்களாக இருக்காங்கல்ல. அப்படிதான் நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வச்சுதான் சொல்றேன். அல்ல அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவர் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த இதுல ஏதாவது ஏடாகுடமா பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கட்சியை இவர் நடத்திட மாட்டார், கண்டிப்பா நடத்திட மாட்டார். இவர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியே வருவார். என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்து களத்துக்கு எங்க வர்றாரு, அங்க நின்று பேட்டிக்கிட்டு ஏதாவது கொடுத்தா உண்டு. அதுவும் பேட்டி முழுக்க கொடுத்துட மாட்டாரு, வேற அறிக்கை விட்டுட்டு திரிவாரு. அதுவும் என்னைக்கு ஒரு நாள் தான் வரும். இந்த அரசியல் வந்து ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் கண்டிப்பா கொண்டு வராது. அடுத்து வரக்கூடியது முக்கியமானது பாராளுமன்ற தேர்தல். அதுக்கு அவரு இப்ப இருந்தே உழைக்க வேண்டியது இருக்கும். அது இவர் ஒன்னும் அண்ணாமலை கிடையாது. அதனால கண்டிப்பா இவர் நடிகர். இவர் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவர். இவரால வந்து அண்ணாமலை மாதிரி என் மக்கள் யாத்திரை இதெல்லாம் போய் இன்னொரு 5 வருஷம் பாடுபட்டு அடுத்த எலெக்ஷன் வரது வரைக்கும் முதல் கட்சியை வைக்க முடியுமாங்கிறதே கேள்வி. கண்டிப்பா அது சாத்தியப்படாது. ஆனா அண்ணாமலையுடைய 2.0 வந்து அடுத்து விரைவில் இந்த எலெக்ஷன் பிறகு அதை ஆரம்பிக்கும். கண்டிப்பா அது நடக்கும். பொறுத்திருந்து பாருங்க. கண்டிப்பா அது வந்து அவர் தான் மாநில தலைவராக மறுபடியும் வருவார், நிச்சயமா வருவார். பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவராக திரு அண்ணாமலை IPS வந்து இந்த தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாளையிலேயே 1 மாசம் 2 மாசத்துல பழையபடி நியமிக்கப்படுவார். அவர் வந்து பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு மறுபடியும் தட்டி எழுப்பி கொண்டு போவார். இதுக்குள்ள அறிகுறி இருக்கு. இது நடக்க போகுது. இதை உறுதியா சொல்ல முடியும். விஜய் வந்து களத்துல நின்றுட மாட்டார். கழுதை தெரிஞ்சு கரெக்டா வந்த கட்சி, அவ்வளவுதான். இவளுக்கு ஒரு பெரிய இது கிடைக்குது இல்ல, ஒரு பெரிய ஹைப்பை ஏத்தி விட்டாங்கல்ல, ரிசல்ட்ல அதுக்கு மாறா வரப்போகுது. அதுக்கு பிறகு உள்ள சூழ்நிலை இன்னும் மோசமா தான் இருக்கும். அவருக்கு ஒன்றும் பெரிய அளவுல எல்லாம் வந்து கட்சியை நடத்துற அளவுக்கு விஜயகாந்த் அளவுக்கு எல்லாம் ஒரு கட்சியை விஜயகாந்த் கட்சியே இந்த அளவுக்கு தடுமாறி பாருங்க 0.5% போய் நிக்குது ஓட்டு வங்கி. அந்த அளவுக்கு எல்லாம் இவர் வந்து கட்சியை நடத்தின மாட்டாரு, வாய்ப்பே இல்லை. இவர் ஒன்னும் எம்ஜிஆரும் கிடையாது, விஜயகாந்தும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு இவர் நடத்துறது கூடிய அளவுக்கு அறிகுறி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுயமா சிந்திக்கணும்ல. சுயமா கண்டவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு கட்சி நடத்தினீங்கன்னா விளங்குமா அது? அதனால அது கொஞ்சம் கஷ்டம். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 GPay நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தா அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.